ஜூலை 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தது தான். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் ஆல்ரெடி டிசம்பர் 18லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 18, 2023ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான திட்டம்னா, அரசு துறை, அரசு சேவைகள் எல்லாம் மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். இது நகர்பகுதிகள் எல்லாம் செயல்பட்டு இருக்கு. இப்போ ஊரக பகுதிகளுக்கு தொடங்கி வைக்க போகிறாங்க. யார்? நம்ம சிஎம் அவர்கள் தான். ஸோ இது எப்போ அப்படின்னா, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஜூலை 11, 2024 இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. எங்கன்னா தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேலூர் சிப்பாய் புரட்சி. ஸோ வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1806 ஜூலை 10ஆம் தேதி இந்த கழகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இது சொல்லணும் அப்படின்னா, இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? அந்த அக்னியூ தலைப்பாகை, அதுக்கப்புறம் வந்து இந்த தலைப்பாகையில் மெயினாக அந்த சிலுவை அடையாளம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் தான் இதுக்கான உடனடி காரணமாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த வேலூர் சிப்பாய் புரட்சியில் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி அப்படிங்கிறது நடந்தப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் அவர்கள் இருந்திருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலூர் புரட்சி இருக்குல்ல, இந்த புரட்சியை அடக்குனவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த புரட்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேன்கோட் அப்படிங்கிறவர் அந்த கோட்டைக்கு வெளியேந்து அவர் தான் முதலாக கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் அந்த வழியாக போயிட்டுருப்பார். என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்குறப்ப அவருமே துப்பாக்கி துளைக்கப்பட்டு இறந்துருப்பார் இல்லையா? அப்புறம் கேப்டன் யங் வருவார். அவர் தான் போய் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வருவார். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து அந்த கழகத்தை அடக்கியிருப்பார். அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஸோ இவரை பற்றி நம்ம தமிழில் படிச்சிருப்போம். இவரோட 100வது பிறந்த தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் வந்திருக்குது. நம்ம நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இவரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 7th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து மக்கள் பணியையே இறைப்பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருப்பார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவரோட நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். ஸோ இவர் இந்த நூல்கள் மட்டும் இல்லாமல் சில இதழ்களும் நடத்திட்டு இருந்தார். அந்த இதழ்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிறது இவருடைய இதழ்கள். இது போக நம்ம பாடப்பகுதியில் இவரோட ஒரு கவிதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சது. ஓகேவா? அப்போ ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சது, தன் கருத்துக்களை பகிர்ந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யார்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, முதல் முறையாக யுனெஸ்கோவோட உலக உயிர்கோள இருப்புகள், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதில் வந்து ஒரு 2 கண்ட்ரீஸில் இருக்க ஒரு 11 பிளேசஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் அண்ட் காம்பியா. ஓகேவா? பெல்ஜியம் அண்ட் காம்பியா, இந்த 2 கண்ட்ரீஸில் உள்ள 11 பிளேசஸ் வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, மெடவிஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மெடவிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். என்னது? மெடிக்கல் டிவைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் மெடவிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, WHO ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நேம்லேயே இருக்குது இல்லையா? மெடிக்கல் டிவைசஸ். ஸோ மெடிக்கல் டிவைசஸ், மருத்துவ உபகரணங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடங்கின ஒரு வலைத்தளம் மாதிரி, அல்லது ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த மெடவிஸ் அப்படிங்கிறது. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. WHO. ஸோ WHOவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் அஃபோர்டபுள் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ்
2024. ஸோ இது என்னென்னா வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் மலிவு நாடுகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது என்னென்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம போகிறோம், இன்னொரு கண்ட்ரிலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எப்படி ஒரு காஸ்ட்லியாக இருக்கா, இல்லை வந்து ஓகே ஆவரேஜாக இருக்கா, இல்லை ஓகே அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா வியட்நாம். ஸோ இங்கே தான் வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து கொலம்பியா, தேர்ட் வந்து இந்தோனேஷியா, ஸோ ஃபோர்த் வந்து பனாமா இருக்கும், ஃபிஃப்த்து பிலிப்பைன்ஸ் இருக்கும். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்கிறோம். ஓகேவா? அப்போ மோஸ்ட் அஃபோர்டபுள் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க? 6வது பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தர்க்சாட் 6A. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். அந்த நேம்லேயே இருக்கு டர்க் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த கண்ட்ரியோடதுன்னா துருக்கியோடது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், துருக்கி வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட், தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். ஸோ துருக்கியோட ஃபஸ்ட் இண்டிஜீனியஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா தர்க்சாட் 6A. ஸோ இது எந்த நிறுவனம் டிசைன் பண்ணது அப்படின்னா ஏசெல்சன், ASELSAN, ஏசெல்சன் அப்படிங்கிற துருக்கிய நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை வந்து டிசைன் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சென்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் பேட்மிண்டன் 2024. ஸோ இந்த சென்ட் டெனிஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அங்கே நடந்த ஒரு பேட்மிண்டன் மேட்ச்சில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மகளிர் பிரிவில் யாருன்னா தஸ்னீம் மீர், இவங்க வின் பண்ணியிருக்காங்க. தருண் மனப்பிள்ளி, இவர் வந்து ஆடவர் பிரிவில் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது 24வது தேசிய மீனவ விவசாயிகள் தினம். ஓகே, ஸோ 24th நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே எப்போனா ஜூலை 10 அடுத்தது செஃப் டி மிஷன். ஸோ இந்தியாவோட செஃப் டி மிஷன் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் அந்த செஃப் டி மிஷன் அப்படிங்கிறது இந்த முன்னெடுத்தி செல்கிறவங்க, ஓகேவா, அவங்கள தான் சொல்லுவாங்க. மேரி கோம் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதனால அவங்களுக்கு பதிலாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ககன் நரங் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் செஃப் டி மிஷனாக அந்த முன்னாடி வழிநடத்த போகிறாரு. ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் யார் கொடியேற்ற இருக்காங்க அப்படின்னா PV சிந்து அவர்கள் கொடியேற்ற இருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியா ரஷ்யா இருதரப்பு வர்த்தகம். ஸோ மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ நிறைய விஷயங்களை பற்றி பேசுனாங்க. ஸோ இப்போ கூட இங்கே ஆஸ்திரியா போயிருக்காரு. ஸோ ஆஸ்திரியாவுக்கு 41 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அப்போ 41 வருஷத்துக்கு முன்னாடி யார் போனாங்க அப்படின்னா 1983 இந்திரா காந்தி அவர்கள் ஆஸ்திரியாவுக்கு போனாங்க. அவங்களுக்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ ஆஸ்திரியாவுக்கு பயணம் கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க? ரஷ்யாவுக்கு போனாங்க இல்லையா? ஸோ அங்கே கூட அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆர்டர் ஆஃப் அப்போஸ்தல், அந்த சென்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தல் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் ரஷ்யா இல்லையா? ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவும் ஒரு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன். ஓகேவா? $100 பில்லியனை இந்த வர்த்தகம் மூலமாக எட்டுறதுக்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. எப்போ இலக்கு வச்சுருக்காங்கன்னா 2030 இலக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் ப்ரோக்ராம், அது வந்து இந்தியா ஜப்பான் கூட எத்தனை வருஷத்துக்கு ஒப்பந்தம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் வச்சுருந்தாங்க. அதே போல் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் டார்கெட் இல்லைனா எத்தனை வருஷத்துக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்தது எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் 2024. ஸோ இது என்ன எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்களே, ஸோ ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்படுற ஒரு வான்வெளி பயிற்சி தான் இந்த எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அப்படிங்கிறது. இதை நடத்துறது ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ வான்வெளி இல்லையா, அதனால் அந்த ஏர்ஃபோர்ஸ் தான் இதை நடத்துவாங்க. இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். பன்னாட்டு சார்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ எல்லா நாடுகளில் இருந்தும் அந்த ஏர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கலந்துப்பாங்க. 140 நாடுகள் இந்த டைமும் கலந்துக்க இருக்காங்க.
அடுத்தது இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம், ஜூலை 11ஆம் தேதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயும் நிறைய இடத்துல இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான வேர்ல்ட் பாப்புலேஷன் டேக்கான தீம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க? நம்ம இந்தியா தான் இருக்காங்க. ஸோ 2023-24 ஒரு ரிப்போர்ட், ஆக்சுவலாக சென்சஸ் எடுக்கலை இன்னும், பட் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அதன்படி இந்தியாவோட மக்கள் தொகை இப்போது எவ்வளவு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்போ தொடங்கி வைக்க இருக்காங்க? ஜூலை 11 தர்மபுரியில். வேலூர் சிப்பாய் புரட்சி எப்போ? 1806 ஜூலை 10. தவத்திருக்குன்றக்குடி அடிகளாரோட 100வது பிறந்த தினம் தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அவர் எழுதின நூல்கள், இதழ்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது முதல் முறையாக யுனெஸ்கோவோட உலக உயிர்கோள பட்டியலில் சேர்க்கப்பட்ட 2 நாடுகள் எதுனா பெல்ஜியமும் கேம்பியாவும். இந்த 2 நாடுகளை சேர்ந்த 11 உயிர்கோள காப்பகங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. மெடவிஸ் பிளாட்ஃபார்ம், ஸோ மெடிக்கல் டிவைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? WHO இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் 2024, இந்த லிஸ்ட்டில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க? 6வது பிளேஸில். ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுள் கண்ட்ரி எது? ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க? வியட்நாம் இருக்காங்க. தர்க்சாட் 6A அப்படிங்கிறது துருக்கியோட ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ இது அவங்களோட ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகேவா? அவங்க உள்நாட்டிலே உருவாக்குனது. சென்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் பேட்மிண்டனில் இந்தியாவை சேர்ந்த தஸ்னிம் மீரும் தருண் மணப்பள்ளியும் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. 24th நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே எப்போ? ஜூலை 10ஆம் தேதி. செஃப் டி மிஷன் 2024 ஒலிம்பிக்கான இந்தியாவோட செஃப் டி மிஷனாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க? ககன் நரங். இந்தியா ரஷ்யா இருதரப்பு வர்த்தகம் $100 பில்லியன் எட்டுறதுக்கு எப்போ இலக்கு வச்சுருக்காங்க? 2030. எக்ஸசைஸ் பிச் பிளாக் 2024 எந்த கண்ட்ரி கண்டக்ட் பண்ணுறது? ஆஸ்திரேலியா. வேர்ல்ட் பாப்புலேஷன் டே ஜூலை 11. தீம் என்ன? லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.